கொலை நடக்குது. இதா திமுகவினுடைய அரசு. எங்கன்னா ஒரு அப்ப மகனை குடிக்க வச்சு சாவடிப்பானா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு அப்ப மகனை குடிக்க வச்சு சாவடிப்பானா? நம்முடைய செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் எந்த அப்பனாவது காரணமா இருப்பானா? எங்கயாவது பெத்த பிள்ளைங்களோட பேர குழந்தைங்க நடுத்தெருவில் அனாதையா நிக்குது, அதுக்கு எந்த நல்ல அப்பனாவது காரணமா இருப்பானா? இதுல ஸ்டாலின் அப்பாவா? ஸ்டாலின் அப்பாவா? சொல்லுங்க மக்களே, ஸ்டாலின் அப்பாவா? ஸ்டாலின் நல்ல தகப்பனா? சொல்லுங்க. ஸ்டாலின் நல்ல தகப்பனே கிடையாது. போர்ல செத்தா வீரன்னு சொல்லலாம், போர்ல செத்தா வீரன்னு சொல்லலாம், வியாதியில செத்தா விதின்னு சொல்லலாம். வியாதியில செத்துட்டான்னு வச்சுக்கோங்க, விதி அல்பாசு போயிட்டான்னு சொல்லலாம். ஒருத்தன் குடிச்சே செத்தான்னு வச்சுக்கோங்க, அது திமுகவுடைய சதி, திமுகவுடைய சதி. இத்தனை குடிகாரங்களை உருவாக்கின ஒரே ஒரு சாதனை திமுகவுடைய சாதனை. இதுல பாருங்க, அந்த மது உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஆலைகள் இருக்கு இல்லையா, ஃபேக்டரியில யார் வச்சு நடத்துறா? திமுகவோட நிர்வாகி. அவனோட தான் எல்லா ஃபேக்டரியும், அவனோட தான். அதுல 10 ரூபாய் கமிஷன் வச்சு விக்கிறாரு திமுகவோட மந்திரி. அதுல கமிஷன் காசு இவனுங்களே, கமிஷன் வைக்கிறது இவன் மந்திரி. அதுல பார் வச்சு ஊத்தி ஊத்தி கொடுக்கறது திமுகவுடைய அள்ளக்கை நொல்லக்கை எல்லாம் பார் வச்சு விக்குது. ஆனா அதுல காசு யாரு கொடுத்து வாடிக்கையாளரா இருக்கிறா? உழைச்சு சம்பாதிக்கிற சாமானியனோட காசு. உழைச்சு சம்பாதிக்கிற சாமானியனோட காசு தான் அவனுங்க உண்டு கொழுக்கிறானுங்க. நாம தான் சிந்திக்கணும் மக்களே, நாம தான் சிந்திக்கணும், நாம தான் சிந்திக்கணும். அவன் உண்டு கொழுக்கிறான். ஏன் இந்த பட்ஜெட்ல சொல்லிருக்காங்கல்ல 25 மறுவாழ்வு மையம், அதுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த கோடி யாருடைய வரி பணம்? மக்களுடைய வரி பணம். இன்னைக்கு நாட்டை நாசமாக்கிட்டாங்க, குடும்பங்களுடைய சந்தோஷத்தை புதைச்சிட்டாங்க, இளைய தலைமுறையினுடைய வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டாங்க. தமிழனுடைய வீரத்தையும் தமிழனுடைய ஞானத்தையும் சமாதி கட்டிட்டாங்க. தயவு செய்து சொல்றேன், இளைஞர்களை தயவு செய்து சொல்றேன், இந்த திமுக கிட்ட நாட்டை கொடுத்தது போதும். இந்த முத்துவேல் கருணாநிதியினுடைய இந்த குடும்ப அரசியலுக்கு முடிவுரை எழுத வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. ஒரு நல்லாட்சி தமிழகத்தை, ஒரு தன்னிகர் இல்லாத தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இதுக்கு என்டிஏவினுடைய ஒரு நல்ல ஆட்சிக்கு வாழ்த்துறை கட்டாயம் வரக்கூடிய தேர்தல்களை நீங்க வழங்குவீங்க என்ற நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே வந்தே மாதரம், மாதரம். நன்றி, நன்றி. வேற நடக்கக்கூடிய அந்த ஆக்சிடென்ட்க்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, இந்த போதை கலாச்சாரம் இருக்கு. அவன் தண்ணி அடிச்சிட்டு ரோட்ல இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். அது மாத்திரம் இல்ல, 15 நிமிஷத்துக்கு ஒரு பெண் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகிறான் ஒரு தரவு சொல்லுது. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? போதை கலாச்சாரம் இருக்கு. அது மட்டும் கிடையாது, திமுகவினுடைய, திமுக நிர்வாகத்தினுடைய பணத்தாசை இருக்கு, அவங்களுடைய பேராசை இருக்கு. இதை யாரும் மறுக்கவே முடியாது, இதை யாரும் மறுக்கவே முடியாது. 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பெண் குழந்தை இறந்து போகும். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விசேஷம்னா குடிப்பான், மாமன் மச்சான் சொந்தக்காரன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு விசேஷம்னா குடிப்பான். இப்பெல்லாம் விடிஞ்சா குடிக்கிறான், 5 மணி 6 மணி ஆகக்கூடாது, விடிஞ்சா போய் குடிக்கிறான். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சாராயம் வாங்கிட்டு போயிட்டு நைட்டு ஓரமா ஏதாவது ஒரு ரூம்ல அப்படியே தான் யாருக்கும் தெரியாம குடிச்சிட்டு வந்துருவான். இப்பெல்லாம் ரோட்லயே குடிக்கிறான், ரோட்லயே குடிக்கிறான், ரோட்ல தான் குடிக்கிறான். ஏன்னா அதுக்கு தேவையான கிளாஸ், அதுக்கு தேவையான மிக்சிங் வாட்டரு, சைட் டிஷ் இல்ல பார் போட்டு விக்கிறான், பக்கத்துல பார் போட்டு விக்கிறான், குடிக்கிறான், ரோட்லயே வாந்தி எடுக்கிறான்.
8 போடுறான், 11 போடுறான், குட்டிக்காரனை போடுறான், பஸ் முன்னாடி போய் நிக்கிறான். ஏன்னா குச்சிருக்காரு நிறுத்து அப்படின்னு பஸ் முன்னாடி போய் நிக்கிறான். இவ்வளவு கெட்டு குட்டிச்சவரா போயிருக்கு நாடு. இதுல பார்க்க பெருசு பெருசா எதுக்கு தெரியுமா கட்டுறாங்க? இவங்க எல்லாம் போய் தூங்குறதுக்கு தான். இவங்க எல்லாம் போய் தூங்குவாங்க. அதுக்கு தான் பார்க்க பெருசு பெருசா கட்டுறாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் மது பிரியர்கள், குடிகாரர்கள் கிடையாது. இவங்க எல்லாம் மது பிரியர்கள். இவங்க எல்லாம் தூங்குறதுக்கு இவங்க பெருசு பெருசா பார்க் கட்டுவாங்க. அந்த வழியில படிக்க போற பிள்ளைங்க, பொழைக்க போற பொம்பளை பிள்ளைங்க கற்பழிச்சு சித்திரவதை பண்ணி வெட்டி வீசி சாச்சிட்டு போயிட்டே இருக்கிறான். அந்த இந்திய நாட்டுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடு எதுன்னா நம்மளுடைய தமிழ்நாடு. ஆனா இன்னைக்கு சாராயம் விற்கிறதுலயும் மது கடைகளை கிட்டத்தட்ட 5329 மது கடை திறந்திருக்கிறதுல தான் இந்தியாவிலே தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு. இது யாருடைய சாதனை? யாருடைய சாதனை? திமுகவுடைய சாதனையில மிக முக்கியமான ஒரு சாதனை. பட்ஜெட் நடந்து முடிச்ச பட்ஜெட்ல ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. 25 மது மறுவாழ்வு மையம் திறக்க போறாங்களாம். என்ன திறக்க போறாங்க? மது மறுவாழ்வு மையம். எத்தனை? 25. கடை எத்தனை இருக்கு? 5329. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல 12564 கிராமம் இருக்கு. ஒரு 40 நகர மாநகராட்சி இருக்குது. இங்க நம்மளுடைய கிட்டத்தட்ட ஒரு 490 ஊராட்சி இருக்கு. இத்தனைக்கும் சேர்த்து கோடிக்கணக்கான ஆண்கள் மதுக்கு இன்னைக்கு அடிமையா இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. இதனால கோடிக்கணக்கான பெண்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. கோடிக்கணக்கான பிள்ளைங்களுடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 1000 கணக்குல உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்குது. நம்முடைய மதிப்பிற்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் நம்முடைய அருமை சகோதரர் திரு சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அண்ணன்